மாருதி பிரீசாவோட LXi டர்போ பெட்ரோல் 7,40,000 எக்ஷோரூம் விலையிலே உங்களால் வாங்க முடியும். ஆன் ரோடு காஸ்ட் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இதோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பிரீசாவோட LXi மாடல் இருக்குது. ஆனால் இது டர்போ பெட்ரோல் கிடையாது. பட் இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் இன்ஜினில் தான் மாற்றங்களோ தவிர மித்தபடி ஸ்பெக் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாகவே வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன, எந்த ப்ரைஸுக்கு நீங்கள் NA பெட்ரோல் போகலாமா இல்லை 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு PLA மோட்டார்ஸ் மாருதி. அவங்க தான் நமக்கு வெஹிக்கிள் வந்து வாக் அரவுண்டுக்காக வழங்கியிருக்காங்க. நீங்கள் சுசுக்கியோட பிரீசா ஸ்விஃப்ட் எந்த வெஹிக்கிள் வாங்குறதா இருந்தாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய PLA மோட்டார்ஸை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க பிரீசாவோட LXiல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்டீரியர் ரீதியாக விஷயங்களை பார்த்துடலாம். நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம் இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் ஒரு 198 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அப்ரைடான ஒரு பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு காராக தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பண்ண இந்த அப்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி பேசியாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வெஹிக்கிளில் என்ன விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். பேஸ் மாடல் LXiல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஆக்சரிஸாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே ஆரம்பிப்போம். ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஃபாக் லேம்ப் ஆப்ஷன் இதில் வந்து கிடையாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு LED ஃபாக் லேம்ப், ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் மாதிரியான விஷயங்களை இதில் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் வந்து சேஞ்ச் பண்ண கிரில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து அந்த இப்போ இருக்க நியூ ஜென்ரேஷனில் சேஞ்ச் பண்ண மாதிரியான விஷயங்கள் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். ஒரு பாக்ஸியான ஃப்ரண்ட் ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஒரு பார்க்குறதுக்கு தோற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல டீசெண்டான ஒரு தோற்றமில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வரலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கிப் லைட்ஸில் ஆரம்பித்து வீல் ஆர்ச்சு, ரன்னிங் போர்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் கிளாடிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாடிங் வந்து டூயல் டோன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி கலரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக மாருதியோட பேஸ் மாடல் LXiலாம் போனீங்கன்னா பிளாக் கலரில் ஹேண்டில்ஸு, பிளாக் கலரில் மிரர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அது மாதிரி இதை வடிவமைக்காமல் பாடி கலர்லேயே இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் அண்ட் மிரரு, LED இண்டிகேட்டரோட இருக்கக்கூடிய மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோரில் இந்த இடங்கள்லாம் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல, ஒரு மிடில் மாடல், ஒரு டாப் மாடல் எடுத்த ஃபீலை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். டயர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு பேசிக் மாடல் போனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு R16 ஸ்டீல் வீல் தான் வந்து கொடுக்குறாங்க. 215/60 இருக்கக்கூடிய டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வீல் கேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். பட் இதில் வந்து மாட்டாமல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து வீல் கேப் வந்து வந்துடும். ஸோ வீல் கேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ் மாடலில் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மாருதியோட LXiல வந்து வீல் கப்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வீல் கப்லாம் இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். B பில்லர் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி இருக்குது. C பில்லர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் ரூஃபில் பார்க்கலாம் ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் இல்லைனாலும் அந்த ரிமோட் ஃபங்க்ஷன் இதுக்காக ஒரு ஆண்டனா எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் நீங்கள் பேஸ் போனாலும் சரி, டாப் மாடல் போனாலும் சரி, ரியர் ப்ரொஃபைல் எந்த மாற்றங்களும் கிடையாது. சேம் LED டைலைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த மாடலையும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிரீசாவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிடுக்கான சிம்பிள் வந்து இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா அதோட பேஜிங் மட்டும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா LXi, VXiலாம் வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் வந்து மாருதி காரில் அது மாதிரி வரது கிடையாது. இங்கே வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் மவுண்ட் டெய்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலில் அட்லீஸ்ட் ஒரு டிஃபாக்கர் லைன், வைப்பர் வாஷர் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து உங்களால் ஆக்சரிஸாக வெளியில் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக வேறு வேரியண்ட் போகிற மாதிரி தான் நிறைய பேரோட சூழல் வந்து இருக்குது.
பட் நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் பேஸ் மாடலே கொடுத்துட்டா அவனால் எப்படி VXI ZX எல்லாம் விற்க முடியும் அப்படிங்கிறது. மேபி இது ஒரு ஆக்சரிஸாக பண்ண முடியாத ஒரு ஃபீச்சர், மேபி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பிளாக் கலரில் கிளாடிங்ஸ் தான் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் ரிஃப்ளெக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸும் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 328 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் பார்சல் ட்ரே கிடையாது. தேவைப்பட்ட ஆக்சரிஸாக வாங்கி வச்சுக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 1500 அந்த ரேஞ்சில் தான் பார்சல் ட்ரேக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. பட் மெயினாக இங்கே ஒரு விஷயம் காட்டணும், ஆல்ரெடி ரிவ்யூவில் சொன்னது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு பஞ்சர் கிட்டு, டயர் இன்ஃப்ளேட்டர் மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் அப்படிங்கிறது இல்லை அப்படிதான் வந்து சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக்கு. பட் பூட்டில் எந்த விதமான LED லைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ இதுதான் பூட் ஸ்பேஸு. ஒரு 4 பேர் பயணிக்கிறீங்கன்னும் போது ஒரு 4-5 நாளைக்கான லக்கேஜ் வந்து தாராளமாக இதில் வந்து கேரி பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர். ஸோ பெருசாக நீங்கள் வந்து இது பேசிக் மாடல் தெரியாத அளவுக்கு மாற்றங்கள் பண்ணணுமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வீல் கப்பும் கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த மாற்றங்களும் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன இந்த ஃபாக் லேம்ப் மாதிரியான விஷயங்கள், ஹாலோஜன் பத்தலைன்னா LED பல்ப் மாதிரியான விஷயங்களை மாற்றினீங்கனாலே போதும். மேக்ஸ் லிங்க் மாதிரியான லைட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா நைட் டைம் விசிபிலிட்டி வந்து பெட்டராகவே இருக்கும். நான் சொல்கிற ஐட்டம்ஸ் வந்து அஃபிலியேட்டில் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து டேக் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன். ஸோ ஓகே, எனிவே நம்ம அப்படியே இன்டீரியர் போவோம், உள்ளே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அப்படியே உள்ளே போவோம். நான் உள்ளே போகும்போது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டர்போ பெட்ரோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து LXIயில் அதாவது 3 ஃபீச்சர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதில் முக்கியமான ஒன்று டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரியான டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீஸாவோட LXI டர்போ பெட்ரோலில் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. ஸோ இது ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு டர்போ பெட்ரோலில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இந்த சைட் பார்க்கலாம், 4 டோர் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் டோர் வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. லாக்கு அன்லாக் வந்து பண்ணிக்க முடியும். அதேமாதிரி விண்டோஸையும் லாக் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த இடம்லாம் வந்து எந்த ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. பாட்டில்ஸ் வந்து வைக்க முடியும் அண்ட் மேகசின் வைக்கிறதுலாம் வச்சுக்கலாம். ஸ்பீக்கருக்கான கிரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் சிஸ்டம் போடும்போது ஸ்பீக்கர் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ரைட் சைடில் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் ஸ்விட்சஸ்ஸு, ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஹெட்லைட்டோட லெவல் அட்ஜஸ்டரு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. பாக்கி எல்லாமே டம்மி தான். தேவைன்னா நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கவும் முடியும். டேஷ்போர்டோட கலர் தீம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் மாடலில் வந்து ஒரு காப்பர் ஃபினிஷிங் வந்து இருக்கும். பட் இதில் வந்து ஒரு ப்ரௌன் ஃபினிஷிங் வந்து பேஸில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் நல்லாவே இருக்குது. பேனல்ஸ் கிடையில பெருசாக கேப் இல்லாத வகையில் கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் NA பெட்ரோல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதே டர்போ பெட்ரோல் போனீங்க அப்படின்னா கிளைமேட் கண்ட்ரோல் அதாவது ஆட்டோ ஏசி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு NAயில் பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துலாம் பார்க்கலாம், ஏசி வெண்ட்டில் வந்து சின்னதாக வந்து க்ரோம் ஃபினிஷிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு பேஸ் மாடலில் வந்து கிடைக்காது. பட் உங்களுக்கு ஐ திங்க் எனக்கு 10 இன்ச்சஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேனல்ஸை கழட்டிட்டு உங்களால் மியூசிக் சிஸ்டம் வைக்க முடியும். ஷோரூமில் வைக்கிறீங்கன்னும் போது ஒரு 7 இன்ச்சஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் வந்து வைக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் 6 ஸ்பீக்கர்ஸ்க்கும் கிரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்விட்டர்ஸ் முதல் கொண்டு நீங்கள் இதுக்குள்ளேயே வந்து வச்சுக்கவும் முடியும். ஸ்டேரிங் விஷயத்துக்கு வரலாம். ஸ்டேரிங் வந்து உங்களால் டில்ட் வந்து பண்ண முடியும். பட் டெலஸ்கோப் வந்து பண்ண முடியாது. டில்டபிள் ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க. ரிமோட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் மாருதி காரில் வரக்கூடிய ரிமோட் தான். லாக் அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி ரிமோட் கொடுக்குறாங்க. ரெண்டுமே ரிமோட் கீயாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்ம அப்படியே ஆன் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டர் விஷயத்துக்கு வரலாம். நீங்கள் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிடுக்கான லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதாவது ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கானது இருக்குது. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளோட டோர் எது ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கிளாக்காக இருக்கட்டும், அதேமாதிரி கிலோமீட்டர் எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கொடுக்குது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியும். இந்த சைடு RPM மீட்டர் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கீழே இந்த இடத்துல நாபை பயன்படுத்தி நீங்கள் இதை மாற்றிக்கவும் முடியும். இங்கே இருக்க நாபை பயன்படுத்தி நீங்கள் அந்த கிலோமீட்டர் ட்ரிப்பு எல்லாமே பண்ண முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்பை வந்து ரீசெட்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கிளஸ்டரு. ஸோ கிளஸ்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சீட்டில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து கிடையாது. பட் நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெக் ரூமும் வந்து பெட்டராகவே இருக்குது.
விசிபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா பேனட் வந்து கொஞ்சம் அப்ரைட்டாக தான் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு 1.5-2 அடி ஜட்ஜ் பண்ணி தான் நீங்கள் வெஹிக்கிளை வந்து நிறுத்துகிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது என்னோடய ஹை லெவலுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டிங்கிறது இருக்கும். மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிம்மிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சில காரில் இது கூட இருக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். இது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். சன்வைசர் விஷயத்துக்கு வரலாம். டிக்கெட் பாக்கெட் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு மிரர் மாதிரியான விஷயங்கள் இல்லை. கேபின் லைட் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு கேபின் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இங்கே சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் கேபின் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் கேபின் லைட்ஸ் வந்து இல்லை. ஹேண்டில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரெஸ்டர் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து கிடச்சிரும். அப்படியே இங்கே சைடு வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கிடையாது. பட் ரியரில் ஏசி வெண்ட் இருக்குது. பட் ஆம்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் கொடுக்கல. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மொபைல் ஃபோன் வைக்கணும்னா வச்சுக்க முடியும். இங்கே 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. பட் டைப் சி இந்த மாதிரியான போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடையாது. க்ளோ பாக்ஸ் ஒரு யூஸபிளான க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபைல்ஸ் எதாவது வைக்கணும்னா இதில் உங்களால் வச்சுக்கவும் முடியும். ஸோ வெஹிக்கிளோட டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டு பரவாயில்ல, நீட்டான ஒரு டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. மியூசிக் சிஸ்டம்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு நல்ல குவாலிட்டியில் மியூசிக் சிஸ்டம் மாட்டினீங்கன்னா ஒரு 12,000 வரைக்கும் வரும். 10,000 12,000 மாட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கும். 4 ஸ்பீக்கர்ஸ், ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு 3,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3,000 5,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நல்ல குவாலிட்டி இருக்கும். மியூசிக் சிஸ்டமுக்கு மட்டும் ஒரு 35,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர வேறு ஏதாவது இதில் மாற்றங்கள் பண்ணணுமான்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா ரிமோட் லாக்கு, பவர் விண்டோஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. வாங்க அப்படியே பின்னாடி போவோம். மெயினாக உங்களுக்கு 2 அப்டேட் சொல்லிட்டேன். டர்போ பெட்ரோல் போனீங்க அப்படின்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிளும், அதே மாதிரி உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்போ பெட்ரோல் எல்எக்ஸ்ஐ போனீங்கன்னா கிடைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். ஹெட்ரெஸ்டரே எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி உட்காரத சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து போகவே முடியாது. ஸோ இதை நீங்கள் மாட்டணும் அப்படின்னா இதை ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் ஹெட்ரெஸ்டர் மாட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உள்ள கிளாம்ப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹோல்டு இருக்குது. மேபி இதை பிரித்து பார்த்தா தான் தெரியும். அதை மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனே உள்ளே வந்து கொடுத்துருக்காங்களா என்ன ஏதுங்கிறது. ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா வேறு வேரியண்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் டர்போ பெட்ரோல் போனீங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து ரியர் ஹெட்ரெஸ்டர் கொடுத்துருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்லுவேன். லெக் ரூம் பார்க்கலாம். டிரைவர் சீட் வந்து என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் டீசெண்டாகவே இருக்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள் பார்க்கலாம். இப்படி உட்காந்திங்கன்னா பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஹெட்ரூம் விஷயத்துக்கு வருவோம். ஸோ நல்ல ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேஸ் மாடலே போனாலும் உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரியர் ஏசி வெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஆனால் சார்ஜிங் போர்ட் மாதிரியான விஷயங்களும் ஆம்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்கள் வந்தும் இதில் வந்து கொடுக்கல. ஸோ மேபி அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைனா டம்மி இருக்குது, இதை பிரிச்சுட்டு நீங்கள் வேணால் 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் மாதிரியான விஷயங்களை வச்சுக்கவும் முடியும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஸ்பீக்கருக்கான கிரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டர்போ பெட்ரோல் 7,40,000 எக்ஷோரூம் காஸ்ட்டு. பட் 3 ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாகவும் அதில் வந்து கிடைக்கும். ப்ரைஸ் 90,000 பக்கம், எண்ணெயை விட கம்மியாகவும் இருக்குது. ஒரு 3 ஃபீச்சர்ஸுங்கிறது அடிஷ்னலாக கிடைக்குது. அதில் முக்கியமான ஃபீச்சராக இந்த 3யுமே நான் வந்து பார்க்குறேன். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுவும் இதில் பேனட்டில் ஹைட்டாக வந்து இருக்குது. கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்கிறது நீங்கள் வெளியில் போனாலும் வைக்க முடியாது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஹெட்ரெஸ்டர் கொடுத்துட்டு ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்குறேன். இது எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ், இபிடி, ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், 6 ஏர்பேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயே இந்த காரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் டர்போ பெட்ரோல் பேசிக் மாடல் வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மியூசிக் சிஸ்டமுக்கும் சீட் கவர்ஸு இந்த மேட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதிகபட்சமாக ஒரு 60,000 ஆக்சரிஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். பக்காவாக இந்த காரை நீங்கள் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிறது டர்போ பெட்ரோல் தான். என்னையே டேக்ஸ்னாலேயே கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். நீங்கள் என்னையே விலை அதிகமாக கொடுத்து பவர் கம்மியாக இருக்கிற ஒரு மாடலை வாங்குறதுக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் டர்போ பெட்ரோல் வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். மேபி என்னையே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலையபிளான ஒரு இன்ஜினாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2.5 லட்சம் கிலோமீட்டர் கூட தாராளமாக அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணி நீங்கள் ப்ரீஸாவோட அந்த என்ஏ பெட்ரோலை ஓட்டலாம்.
பட் இந்த வண்டியை ஓட்ட முடியாதுன்னு நான் வந்து சொல்லலை. தாராளமாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக்லையும் உங்களால் வந்து ஓட்ட முடியும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது டர்போ பெட்ரோலுக்கு தேவை அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக டர்போ பெட்ரோலுக்கும் என்ஏ பெட்ரோலுக்கும் மைலேஜில் வித்தியாசம் இருக்கும் தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இவங்க வந்து டர்போ பெட்ரோல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரான்ஸில் பார்த்தது தான். பட் ஃப்ரான்ஸை விடவும் இதில் வந்து பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்குது. நான் அதை அடுத்து பேச வரேன். இவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் டர்போ பெட்ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோமீட்டர் வரைக்கும் ஏஆர்ஐ சர்டிஃபைடு மைலேஜ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ஏ பொறுத்த வரைக்கும் 16-17 கிலோமீட்டருங்கிறதே நல்ல மைலேஜ். நீங்கள் என்ஏ போனாலும் இதே மைலேஜ் தான் அந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் ஹைவேல நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் டர்போ பெட்ரோலும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அப்படியே வாங்க நம்ம இன்ஜின் ஸ்பெக் என்னன்றது தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் பயன்படுத்தியிருக்கிறது இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் என்ஏ பெட்ரோல் தான் நம்ம கூட இங்கே இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 1462 சிசி, அதிகபட்சமாக 103 PS பவரும் 139 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீஸால என்ஏ பெட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க. முன்னாடி 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சு. பட் இப்போ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக மாற்றிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ன்றது பேஸ் மாடலில் கிடையாது. இதே நீங்கள் வந்து 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு 998 சிசி கொண்ட K10C டைரக்ட் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 110 PS பவரும் 170 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுலேயும் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும். டர்போ பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனே ப்ரீஸால கிடையாது. மேபி அது ஒரு ஆப்ஷனாலாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கொடுக்காத ஒரு சின்ன வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே இதுதான் இன்ஜின் ஆப்ஷன். நீங்கள் ஒரு வேளை சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னாலும் எல்எக்ஸையில் சிஎன்ஜி ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் பில்லி சிஎன்ஜி டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸும் இருக்கும். அதே சமயத்தில் சிஎன்ஜி டேங்க் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மாருதி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு அந்த அண்டர் பில்லி சிஎன்ஜிலாம் வந்து கொடுத்து இந்த ப்ரீஸா வந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு நல்ல பூட் ஸ்பேஸும் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி காராக இந்த கார் வந்து இருக்கும். இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 7,40,000 ரூபா. என்ஏ பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னும் போது இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,30,000 ரூபா வரும். ஸோ இதே நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னும் போது 1 லட்ச ரூபா அதிகம், 9,30,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலையில் உங்களால் வாங்க முடியும். நீங்கள் ஆன் ரோட் காஸ்ட் என்னங்கிறத டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. எனிவே இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக வந்து டர்போ பெட்ரோல் பேசிக் மாடல் போகிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியாக தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன ஏதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ப்ரீஸா 2026 மாடலில் என்னெல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.